ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிதுக்கம் பருப்பு குழம்பு தான் வந்து செய்ய போகிறோம். அதுவும் மட்டன் போட்டு. ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தோம்னா, ஒரு 3 ஆனியன் வந்து மிக்சியில் நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி, அதாவது ரஃப்பாக கிரைண்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துருக்குறோம். எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துருக்குறோம். எண்ணெய் சூடானதும் வந்து பட்டையும் கிராம்பும் வந்து சேர்த்து அது கொஞ்சம் குக் ஆகிற வரைக்கும் விட்டுரும். அதுக்கப்புறமா ஆனியன் வந்து நல்லா கண்ணாடி பதம் அந்த மாதிரி வர வரைக்கும் கொஞ்சம் குக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து அதோட அந்த பச்சை வாசனை, அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நீங்கள் வந்து குக் பண்ணிடணும். இல்லைன்னா அதோட இன்னொரு டிப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது கீழே அடி பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அது குக் ஆகிடுச்சின்னு வந்து அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம சேர்த்து வச்சுருக்க எல்லா மசாலா ஆட் பண்ணுறோம். என்னென்னா மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இது எல்லாமே தேவையான அளவு நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து மட்டன் சாப்ஸ் வந்து வேக வச்சுருக்கிறேன் மஞ்சள் தூள் போட்டு. அதையுமே வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வந்து மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டு வந்து இருக்கணும். அது வந்து நல்லா குக் ஆகணும். நெக்ஸ்ட்டு 2 பச்சை மிளகாய், அப்புறமா 2 உருளைக்கிழங்கு, அப்புறமா இந்த பிக்வாம் பருப்பு நம்ம செஞ்சு வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அது 1 கிலோ இருக்குது. எல்லாமே வந்து அதே மட்டனோட ஆட் பண்ணி நல்லா வந்து மசாலா எல்லாம் சேர்கிற மாதிரி நல்லா நீங்கள் வதக்கி விட்டுட்டே வந்து இருக்கணும். அது நல்லா வந்து குக் ஆகணும். கீழே அடி பிடிக்கும். நீங்கள் வந்து கிளறி விட்டுட்டே தான் வந்து இருக்கணும். அது மசாலா எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்துடணும். நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு 3 டொமேட்டோஸ் வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன், நல்லா பேஸ்ட் மாதிரி. அது வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்பப்போ கொஞ்சம் மல்லி வந்து ஆட் பண்ணுறோம் ஃப்ளேவருக்காக. இந்த தக்காளியோட இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா குக் பண்ணணும். எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா குக் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம வந்து இப்போது அந்த வேக வச்ச அந்த மட்டன் அந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா, அந்த தண்ணியை தான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். அந்த மட்டன் தண்ணி வேக வைக்க மட்டன்னு கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் வெங்காயம் போட்டு வேக வச்சுக்கிறோம். அந்த தண்ணியை தான் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கிறோம். இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா அந்த பிக்வாம் பருப்பு வேகிறதுக்காக நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மட்டன், பிக்வாம் பருப்பு, உருளைக்கிழங்கு இது எல்லாமே போட்டு வேக வைக்கிறப்போவே எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். இந்த பிக்வாம் பருப்பு இது எல்லாமே வந்து நல்லா வெந்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயோட பேஸ்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் குக் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இது நீங்கள் வந்து ரைஸு, சப்பாத்தி கூட எல்லாம் சாப்பிட்லாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.